ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் குவான்சாப்ல பேசிக்கலி ஒரு ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் இஸ் மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ. ஓகே, இப்போ வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்காக யூஸும் பண்ணுவாங்க. கரெக்டா? பொசிஷனல் ட்ரேடிங் இன் த சென்ஸ் யூ கேன் சே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் த வேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? எங்க ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்களோ தட் வி யூஸ்வலி கீப் இட் as a ரெசிஸ்டன்ஸ். எங்க ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்களோ வி யூஸ்வலி கீப் இட் as a சப்போர்ட். கரெக்ட்? ஸோ டுடேஸ் அவர் டாபிக் வில் பி சம்திங் ரிலேட்டட் டு மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ. கரெக்ட்? அண்ட் ஐ ஹோப் இதுக்கு முன்னாடி நான் நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. யாரெல்லாம் இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸை பார்க்கலையோ அவங்கெல்லாம் டெஃபினட்டாக வந்து முந்தின உள்ள வீடியோஸையும் பாருங்க. பிகாஸ் அங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் ஐவி பற்றி எப்படி ட்ரேட் பண்ணும் அண்ட் ப்ரைஸ் பர்சன்டைல். ஸோ கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் லெவல் கன்செப்ட்ஸ்லாம் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேர் ட்ரேடிங்கை பற்றி பேசியிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ அது வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாகவும் இருக்கும். அண்ட் தென் ஃப்ரம் யுவர் ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ இட் மைட் ஹெல்ப் யூ. ஓகே, ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க லேக் பண்றீங்கன்னாக்கா அது டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு டுடேஸ் வீடியோ, ஓகே, நான் கன்செப்ட் சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், தட் இஸ் மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ. பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு இட், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஓஐ. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு என்னது அதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரம் ஃபியூச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஃபியூச்சர்ஸ் ஓஐ என்னது அண்ட் ஆப்ஷன்ஸ் ஓஐ என்னது அதை நம்ம பார்ப்போம். ஓகே, கிவ் மீ a second, I'll just share my screen first. ஒரு ஒயிட் போர்டு ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் என்னோட ஒயிட் போர்டு தெரியுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் செக் ஃபியூச்சர்ஸ் ஓஐ. ஃபியூச்சர்ஸ் ஓஐன்னு என்னது முதல்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபியூச்சர்ஸ் ஓஐல நம்ம பார்த்தோம்னா there are 4 things. ஓகே, 4 கன்செப்ட் உண்டு. First is long, second is long unwinding, third is short, and the fourth is short covering. Okay, எல்லாருக்கும் ஐ ஹோப் இப்போ வரைக்கும் யாரெல்லாம் என்னோட முந்தின வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த கன்செப்ட் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இந்த கன்செப்டை நம்ம நிறைய தரம் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் எங்கெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வருதோ ஐ எம் சப்போஸ் டு கவர் தீஸ் கன்செப்ட்ஸ் பிகாஸ் இது வந்து ஒரு பேஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஃபியூச்சர்ஸ் ஓஐ பில்டப் என்னது, ஆப்ஷன்ஸ்ல ஓஐன்னு என்ன அர்த்தம், அது தெரியாதக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா தட் வில் ஆக்சுவலி won't make any sense. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஷார்ட்டாக வைப்போம், ரொம்ப இன்டெப்தா எக்ஸ்பிளனேஷன் போகாது. ஓகே, ஸோ லாங் பில்டப்னா என்ன, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ்ல லாங் பில்டப் ஆயின்னு இருக்குனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு ஃபைண்ட் வெதர் ஒரு ஸ்டாக்ல லாங் பில்டப் ஆறுதா, லாங் அன்வைண்டிங் ஆறுதா, ஷார்ட் ஆறுதா, ஷார்ட் கவரிங் ஆறுதா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஒரு 2 கம்போனன்ட்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் அண்ட் செகண்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பேஸ்ட் ஆன் பிரைஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூ வில் பி ஏபிள் டு கேஜ் வெதர் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல லாங் பில்டப்ஸ் ஆறுதா, லாங் அன்வைண்டிங் ஆறுதா, ஷார்ட் ஆறுதா, ஷார்ட் கவரிங் ஆறுதா. ஓகே, ஸோ இப்போ வந்து பிரைஸ் மேல போயிட்டு இருக்கு, சரியா? பிரைஸ் இஸ் கோயிங் அப் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்சோ கோயிங் அப். பிரைஸ் மேல போறது அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் மேல போறதுனாக்கா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல நம்ம சொல்லலாம் லாங் பில்டப்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, எப்படின்னாக்கா இப்போ ஒரு ஸ்டாக் மேல போயிட்டே இருக்குனாக்கா நிறைய ரீட்டைலர்ஸ்லாம் அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஓ, இந்த ஸ்டாக் மேல போயிட்டே இருக்கா, நானும் வாங்குறேன். ஓகே, ஏன்னாக்கா என்ன நடக்குதுனாக்கா இப்போ நிறைய நியூஸ் சேனல்லாம் எப்படின்னாக்கா எந்த ஸ்டாக் மொமெண்டம்ல இருக்கோ, எந்த ஸ்டாக் கண்டினியூஸா மேல போயிட்டே இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ யூஸ்வலி ரீட்டைலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம், ஓ இந்த ஸ்டாக் இவங்க காட்டுறாங்க, இது மேல போயிட்டே இருக்கு, நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்றேன். ஸோ ஸ்டாக் மேல போயிட்டே இருக்கும், ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும், ஃப்ரெஷ்ஷா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரைஸும் மேல ஷூட் அப் ஆகும் அண்ட் நிறைய பார்ட்டிசிபேஷன் ஆகிறதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கூடும். ஸோ வென் பிரைஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போத் மூவ்ஸ் அப் வி யூஸ்வலி சே அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல லாங் பில்டப் சைன் இருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் கம்ஸ் லாங் அன்வைண்டிங். லாங் அன்வைண்டிங்ல என்ன நடக்கும்னாக்கா பிரைஸ் யூஸ்வலி கீழே வரும். ஓகே, பிரைஸ் யூஸ்வலி கீழே வரும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே வரும்.
ஓகே, இப்போ லாங் அன்வைண்டிங்னா என்னது நீங்க கேட்பீங்க. ஓகே, நிறைய பேருக்கு லாங் அன்வைண்டிங்னா என்னது தெரிஞ்சிருக்காது. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் உண்டு. ஓகே, லாங் அன்வைண்டிங் அண்ட் ஷார்ட் ரெண்டும் ஒன்று தான் நினச்சிப்பாங்க. ஓகே, பட் தட் இஸ் ஆக்சுவலி நாட் த கேஸ். ஓகே, லாங் அன்வைண்டிங் அண்ட் ஷார்ட் ஆர் யூ கேன் சே டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, லாங் அன்வைண்டிங்கும் ஷார்ட்டும் ஒரே கன்செப்ட் கிடையாது. ஓகே, லாங் அன்வைண்டிங்ல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டாக் வந்து சே 100 ரூபாயில இருக்கு. ஓகே, அந்த ஸ்டாக் 150 ரூபாய்க்கு போயிருச்சுனாக்கா ஒரு நல்ல டீசென்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலி வி ஸ்கொயர் ஆஃப். கரெக்டா, நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா நம்ம யூஸ்வலி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். ஸோ லாங் அன்வைண்டிங் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்டாக் மேலே போயாச்சுனாக்கா 100லேருந்து 150, அதுக்கப்புறம் நீங்க அது 200 போகும் 250 போகும் அடுத்த 2 நாள்ல சொன்னா அது சாத்தியம் கிடையாது. 100லேருந்து 150 போகும், 150லேருந்து எல்லாரும் அதை கொஞ்சம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்கல்ல. யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க நிச்சயமா. ஸோ 150லேருந்து திருப்பி 120 130 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபேஸை நம்ம லாங் அன்வைண்டிங் சொல்லுவோம். ஸ்டாக் மேலே போனதுக்கு அப்புறம் ஸ்லைட்டா கீழே வந்ததுனாக்கா அதை நம்ம லாங் அன்வைண்டிங் சொல்லுவோம். லாங் அன்வைண்டிங்ல எப்படின்னா பிரைஸும் கீழே வரும், நிறைய பேர் வாங்கினவங்க அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கீழே வரும். ஓகே, தென் கம்ஸ் ஷார்ட். ஷார்ட்ல என்ன வரும், பிரைஸ் கீழே வரும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகும். ஓகே, பிரைஸ் கீழே வரும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகும். அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், யூஸ்வலி ஷார்ட்னா எப்படின்னாக்கா நிறைய பேர் பிலீவ் பண்ணுவாங்க இந்த ஸ்டாக் வந்து இப்போ 100 ரூபாயில இருக்கா, இது 50 ரூபாய்க்கு வரப்போகுது. ஓகே, நிறைய பேர் ஒரு டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ இல்ல எனக்கு ஒரு ஓவரால் சென்டிமெண்ட்டை வச்சோ சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் கீழே விழ போகுது. அப்போ ஸ்டாக் கீழே விழ போகுது எனக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கோ அண்ட் ஷார்ட் தட் ஸ்டாக், ஐ வில் கோ அண்ட் ஷார்ட் செல். கரெக்டா, நான் வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுப்பேன். ஸோ நிறைய பேர் போய் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் பண்றச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடும் அண்ட் நிறைய பேர் செல் பண்றாங்கன்னு என்ன ஆகும், டெஃபினெட்லி பிரைசஸ் வில் ட்ராப். So price will drop and more people are participating to short it. Open interest will go. Okay. Then comes short covering. Short covering ல என்ன ஆகும்னாக்கா price வந்து ஸ்லைட்டா மேல போகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். ஓகே, ஷார்ட் கவரிங்னா என்னது, இப்போ ஒரு ஸ்டாக் 100லேருந்து 50 ரூபா வரப்போகுது சரி தெரியும். ஆனா ஒரே நாள்ல 50 ரூபா வருமா, 2 நாள்ல வருமா, வராது. 100லேருந்து 80க்கு வரும் ஸ்டாக், 80லேருந்து திருப்பி 85 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 85லேருந்து திருப்பி 80 வரும் 70 வரும். ஆனா ஒரே நாள்ல 100லேருந்து 50 வருமா, 2 நாள்ல வருமா, அது வராது. ஸோ யூஸ்வலி என்னன்னாக்கா இப்போ 100 ரூபாயில நிறைய பேர் ஸ்டாக்ஸ் ஷார்ட் பண்றாங்கன்னாக்கா வாட் தே வில் டூ இஸ் 100லேருந்து 80 வந்தாச்சுன்னா எனக்கு 20% கிடைச்சாச்சு போரும். ஸோ வாட் யூஸ்வலி ரீட்டைலர்ஸ் டூ தே ஸ்கொயர் ஆஃப் தேர் பொசிஷன்ஸ். கரெக்டா, 100லேருந்து 80 வந்ததும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவாங்க, தே வில் அகைன் பை இட் பேக். ஸோ யாரெல்லாம் ஃப்ரெஷ் ஷார்ட் பொசிஷன்ஸ் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க, they will again start to buy it. Okay, short position க்ளோஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம், they have to buy it back again. So நிறைய buy orders place ஆச்சு என்ன ஆகும், stock price will slightly move up. So short covering என்னதுனாக்கா price ஸ்லைட்டா மேல போகும் and open interest drop ஆகும். Okay, that is called you can say short covering. Now we discussed about futures OI பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுல டோட்டல் 4 உண்டு. ஓகே, என்னெல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லாங் பில்டப். லாங் பில்டப்ல பிரைஸும் மேலே போகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகும். ரெண்டாவது வரும் லாங் அன்வைண்டிங். லாங் அன்வைண்டிங்ல என்ன ஆகும், பிரைஸும் கீழே வரும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே வரும். தேர்ட் இஸ் ஷார்ட். ஷார்ட்ல என்ன ஆகும், நீங்களே இதை ஒரு தரம் பாஸ் பண்ணுங்க, ரிவைண்ட் பண்ணுங்க அண்ட் யூ ட்ரை இட் ஆன் யுவர் ஓன். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கன்செப்ட். ஓகே, ஸோ ஷார்ட்ல என்ன வரும்னாக்கா பிரைஸ் கீழே வரும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷூட் அப் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகும். ஷார்ட் கவரிங்ல என்ன ஆகும், பிரைஸ் மேலே போகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ட்ராப் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன் டு ஆப்ஷன்ஸ் ஓஐ. ஓகே, ஆப்ஷன்ஸ்ல ஓஐனா எப்படி, ஹவு டு இன்டர்பிரேட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன் ஆப்ஷன்ஸ். ஓகே, give me a second. So இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னா this is how it looks like. Okay, give me a second. So say this is the கால் சைடு. ஓகே, மேலே யூஸ்வலி கால் சைடு ஒருது இருக்கும் அண்ட் கீழே தானே சப்போர்ட் லெவல் புட் சைடு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த யூ கேன் சே ஒரு கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அண்ட் புட் சைடு எடுத்து பார்க்கணும்னாக்க இங்கே அண்ட் இங்கே. ஸோ இது வந்து யூஸ்வலி சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ யூஸ்வலி ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும்னாக்க இதுக்கு நடுவில் ப்ரைஸஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். கரெக்ட், இங்கே பாருங்க, இப்போ ப்ரைஸ் வந்து யூஸ்வலி இப்படி மூவ் ஆகும்.
ஓகே, ஸோ இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் உண்டு கரெக்டா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் யூஸ்வலி என்ன ஆகும்னாக்கா பிரைஸ் வந்து இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகே, எனக்கு இங்க வந்து ஹையஸ்ட் பார் இருக்கு இல்லையா, ஸோ யூஸ்வலி பிரைஸ் வில் கெட் ரிஜெக்டட் அட் திஸ் லெவல் வி கேன் சே. அண்ட் இங்க பாருங்க, இங்க வந்து ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, இங்க ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. Longest bar on the call side we usually consider it as a resistance, longest bar on the put side we usually consider it as a support level நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க கீழே வந்ததுனாக்கா பிரைஸ் அகைன் இந்த இடத்துல பிரைஸ் சப்போர்ட் எடுக்கும். ஓகே, இந்த இடத்துல பிரைஸ் சப்போர்ட் எடுத்ததுனாக்கா யூஸ்வலி என்ன ஆகும், இங்க இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இங்க வந்து ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ரெட் சைட்ல எந்த பார் லாங்கெஸ்ட் பார் இருக்குமோ தட் இஸ் சப்போர்ட். கால் சைட்ல கிரீன் பார் எது லாங்கெஸ்ட் பார் இருக்குமோ தட் இஸ் யூஸ்வலி கன்சிடர்ட் as a ரெசிஸ்டன்ஸ். இப்போ யூஸ்வலி இதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம் கேட்டீங்கன்னாக்க, இதுக்கு நடுவில் பிரைஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும், நோ டவுட். பட் எப்போ பிரைஸ் வந்து இந்த லெவலை ஹிட் பண்றதோ அந்த டைப்ல இங்க கால் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த கால் ரைட்டர்ஸ் வந்து பொசிஷன்ஸ் அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க, தட் இஸ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்க குறைய ஆரம்பிச்சிடுதுனாக்கா பிரைஸ் வில் ஷூட் அப் ஃப்ரம் ஹியர். ஓகே, அண்ட் இப்போ இங்க கீழே வந்திருக்கு கரெக்டா, இங்க சப்போர்ட் எடுத்துட்டு பிரைஸ் திருப்பி மேல போறது. பட் இங்க புட் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த புட் ரைட்டர்ஸ் பிரைஸ் இந்த இடத்துக்கு வரச்சே இந்த புட் ரைட்டர்ஸ் பொசிஷனை அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க பிரைஸ் வில் மூவ் டவுன். கரெக்ட். So usually we consider this as a resistance and this as a support, and price usually moves between these levels. Okay, எப்போ இங்க உள்ளவங்க பொசிஷன்ஸ் அன்வைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ மேல ஓபன் ஆயிடும், எப்போ இங்க உள்ளவங்க பொசிஷன்ஸ் அன்வைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ சப்போர்ட் லெவல்ல பிரைசஸ் கீழே போறதுக்கு ஓபன் ஆயிடும். ஓகே, சோ இப்போ மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ, திஸ் இஸ் ஆல் அபவுட் யூ கேன் சே ஓஐ. இப்போ இதோட நரேஷன்ஸ் கன்க்ளூஷன் என்னது கேட்டீங்கன்னாக்க, இஃப் யூ கேன் சே open interest is increasing in the call side. Okay, call side la open interest instead of unwinding, if the open interest is increasing, what does that mean? That means resistance is getting stronger and stronger. Okay, ipo instead of increasing, if the open interest starts to get unwind, open interest வந்து unwind ஆகுதுனாக்க call side la, இப்போ call writers la unwind பண்றாங்கனாக்க there is a possibility of bullish momentum from there. இப்போ put writers, ஓகே, நான் ரெண்டு சினாரியோ சொல்லியிருக்கேன் இப்போ வரைக்கும். if the call writers are adding their positions, that is a bearish momentum, that is an indication of bearish momentum, because the prices are bound to reject from these levels, because call writers positions add பண்றாங்கனாக்க breakout வரதுக்கான possibility குறைச்சல், and call writers positions unwind பண்றாங்கனாக்க breakout வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இதை நோட் பண்ணிக்கங்க, வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும்னா திருப்பி பாருங்க, பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இப்போ புட் ரைட்டர்ஸ் பொசிஷன்ஸ் அன்வைண்ட் பண்றாங்கனாக்கா, புட் ரைட்டர்ஸ் இஃப் தே ஆர் க்ளோசிங் தேர் பொசிஷன்ஸ், தட் மீன்ஸ் பிரைசஸ் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புட் ரைட்டர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அன்வைண்டிங், இஃப் தே ஆர் ஆடிங் தேர் பொசிஷன்ஸ், இன்னும் புட்டை செல் பண்றாங்க ஜாஸ்தி வேறுனாக்க, support is getting stronger and there is a possibility of upside move from there. Okay, I hope இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்னாக்க ப்ரொசீட் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி திருப்பி பாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேனோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, now let me share my screen and let's get to the tool. Okay, so this is the, you can say, give me a second. So this is the home page of Quantsapp. Okay, இப்போ உங்களுக்கு லாகின் பண்ணனும்னா இங்க பாருங்க, web.quantsapp.com ல நீங்க போலாம், or else you can even install the mobile application and you can use it. Okay, இப்போ open interest நான் ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். search ஆப்ஷன்ல போணும் and then let's check open interest OI. Okay, இத பத்தி தான் நம்ம பார்த்தோம். So see, this is how I showed you, correct? open interest அப்படி தான். இப்போ bank nifty யோட open interest நான் பார்க்க போனேன்னாக்க இங்க பாருங்க, ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, 51,000. இப்போ நான் ரெக்கார்ட் பண்றது வந்து இன்னைக்கு 11ஆம் தேதி, மார்க்கெட் முடிஞ்சாச்சு. இப்போ 5:30 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ now I can see highest resistance at 51,000 and now bank nifty is trading at 49,600. நாளைக்கு bank niftyயோட எக்ஸ்பைரி கரெக்டா, 12ஆம் தேதி தானே, நாளைக்கு தான் எக்ஸ்பைரி if I'm not wrong, correct? highest resistance at 51,000 and then support you can see இங்க பாருங்க, longest bar is at 47,900. ஸோ யூஸ்வலி இதுக்கு நடுவில் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. now பேங்க் நிஃப்டி எப்போ மேல போகும், இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இங்க பாருங்க, இங்க
எடிஷனுக்கு பதில அன்வைண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாக்க இங்க யாரெல்லாம் இங்க பாருங்க லாங்கெஸ்ட் கிரீன் பார் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா நான் சொன்னேன். இங்க பாருங்க லாங்கெஸ்ட் கிரீன் பார் வந்து இதான். இது எந்த ஸ்ட்ரைக் கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இதை நான் இங்க கொண்டு வரேன். ஓகே, சி திஸ் 52 என்ன எழுதிருக்கு 51,000. கேன் யூ சி? ஸோ 51,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் தேர் ஆர் கால் ரைட்டர்ஸ் இன் தட் ஸ்ட்ரைக் வி கேன் சே. அண்ட் இங்க பாருங்க அகைன் இதை நான் இங்க கொண்டு வரேன். ஓகே, யூ கேன் செக் விச் ஸ்ட்ரைக் இஸ் திஸ். ஓகே, check the strike. Strike is 47,900. I hope you can see. Correct? 47,900, 48,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் தெரியும் பாருங்க, மஞ்சள் கலர்ல ஸ்ட்ரைக் எழுதியிருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் 48,000. யூ கேன் சே 48,000, 47,900 இஸ் த ஸ்ட்ராங் சப்போர்ட் வி கேன் சே. ஸோ இப்போ இங்கே பாருங்க உங்களுக்கு பாக்ஸஸ் தெரியுதா? கால் எடிஷன், கால் அன்வைண்டிங், புட் எடிஷன், புட் அன்வைண்டிங். ஸோ இது வந்து நரேஷன். இப்போ இங்க டார்க் கிரீன் கலர்ல இருக்குனாக்க தட் மீன்ஸ் கால் ரைட்டர்ஸ் ஆர் ஆடிங் தேர் பொசிஷன்ஸ், எடிஷன் ஆகுது. அண்ட் இங்க பாருங்க ரெட் கலர்ல டார்க்கா இருக்குனாக்க, இங்க பாருங்க ரெட் கலர் டார்க்கா இருக்குனாக்க என்னது? புட் ரைட்டர்ஸ் ஆர் ஆடிங், புட் எடிஷன் ஆகுது. புட் ரைட்டர்ஸ் ஆர் ஆடிங் தேர் பொசிஷன். ஹாலோ பாக்ஸ் கிரீன் கலர்ல ஹாலோ பாக்ஸ் இருந்ததுனாக்க கால் ரைட்டர்ஸ் ஆர் அன்வைண்டிங் தேர் பொசிஷன். இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு கிரீன் கலர்ல ஹாலோ பாக்ஸ் இருக்கு. யாரெல்லாம் இங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணிருந்தாங்களோ அவங்க எல்லாம் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஓகே, தட் டசன்ட் மீன் 53,100ல அன்வைண்டிங் நடந்திருக்குனாக்க இமீடியட்லி மார்க்கெட் மேல போகும். நோ, பிகாஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி அண்ட் கரண்ட்லி த பிரைஸ் இஸ் 49,600 ஏதோ. கரெக்ட். 53,100 காரங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க உள்ள பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு தே மைட் ஹவ் ஷிஃப்டட் டு லோவர் லெவல்ஸ். கரெக்டா? பிகாஸ் அவங்களுக்கு எவ்வளவு தீட்டா போகணுமோ அவ்வளவு தீட்டா அவங்க இங்க இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நாளைக்கு ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிக்க போறாங்க? So they might have shifted their positions to lower strike in order to gain more theta in that. Okay. So this was all about open interest. Now how to use multi strike OI பார்த்தோம்னாக்க இங்க பாருங்க சர்ச் ஆப்ஷன்ல நான் போறேன். ஓகே, இங்க போய் நான் மல்டி, இப்போ யூஸ்வலி என்னன்னாக்க ஒரு ஸ்ட்ரைக்ல அன்வைண்டிங் ஆறுது, இன்னொரு ஸ்ட்ரைக்ல அன்வைண்டிங் ஆறுது. ஸோ மல்டி ஸ்ட்ரைக்ல அன்வைண்டிங் ஆறுதா அது எப்படி பாக்குறது? பிகாஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு அண்ட் இமீடியட்லி ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ்லயும் அன்வைண்டிங் ஸ்டார்ட் ஆயாச்சுனாக்க தட் இஸ் அ குட் இண்டிகேஷன். எனக்கு ஒரே டயத்துல மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ் எனக்கு பார்க்கணும். இங்கேயும் அன்வைண்டிங் ஆறுது, இங்கேயும் அன்வைண்டிங் ஆறுது. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் த மார்க்கெட் மைட் ஷூட் அப். கரெக்ட். இப்போ பாருங்க இங்க நிஃப்டி வச்சிருக்கேன். ஓகே, and இங்க data filter all and today இருக்கு இல்லையா? If you want to use it for intraday you can keep it today or else all வேணும்னா நீங்க all வைக்கலாம். that is up to you. நான் வந்து இப்போ இத todayல வச்சிருக்கேன் இத. and இங்க பாருங்க add instruments option இருக்கு. ஓகே, so just go there, add instruments. இங்க பாருங்க edit layout name. நான் வந்து நிஃப்டி 11 ஜூன். ஓகே, சிம்பிள் இஸ் நிஃப்டி. எக்ஸ்பைரி வந்து உங்களுக்கு 13th ஜூன் வைக்கணுமா இல்ல எனக்கு 20th ஜூன் வைக்கணுமா, எதை வேணா நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் லெட்ஸ் கீப் இட் 13th. ஓகே, இப்போ மார்க்கெட் முடிஞ்சாச்சு. ஸோ இது லைவ் மார்க்கெட்ல ஃபிளக்சுவேட் ஆகிறத என்னால் காட்ட முடியாது. ஆர் எல்ஸ் ஐ வுட் ஹவ் ஷோன் யூ. ஓகே, இப்போ நான் ரெக்கார்ட் பண்றச்சே வந்து 5:30 மணி. ஸோ இப்போ இங்க எப்படி ஆட் பண்ணணும்னாக்க சே உங்களுக்கு வந்து இப்போ ஆட் த மணியோட கால் அண்ட் புட் யூ ஆர் ஆடிங். ஓகே, ஆட் த மணி நிஃப்டி எங்க இருக்கோ அங்க உள்ள இப்போ நிஃப்டியோட கரண்ட் பிரைஸ் என்னதுனாக்க திஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச் 23,300. ஓகே, எது சிஎம்பியோ ஆட் த மணியோ ஆட் த மணி ஸ்ட்ரைக்கை இது ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் பண்ணிரும். ஓகே, what you are supposed to add is add the money oda call and put. Okay, and then you can say 1 or 2 strikes OTM call add பண்ணுங்க, 1 or 2 strikes OTM put add பண்ணுங்க. ஓகே, ஒரு விங் மாதிரி நடுவுல ஒரு ரேஞ்ச் and then மேல ஒண்ணு கீழ ஒண்ணு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒண்ணு உண்டாக்கி நம்ம வைப்போம். ஓகே, இங்க பாருங்க இப்போ 23,300 both வைக்கிறேன் நான். if I keep it both it means I am adding call and put. இங்க நான் ஆட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க நிஃப்டி 13 ஜூன் 23,300 call, 23,300 put. Okay, இப்போ slightly 1 or 2 strikes OTM 23,300 ஆச்சு இல்லையா? இங்க பாருங்க 350, 400. Okay, I'll add 23,400 call. Okay, இப்போ 23,400 கால் ஏன் ஆட் பண்றேன்னு நீங்க கேட்பீங்க. ஓகே, இப்போ ஓடிஎம் கால்ல அன்வைண்டிங் ஆக ஆரம்பிச்சாச்சுனாக்க என்ன அர்த்தம்? கால்ல அன்வைண்டிங் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம இப்பதான் பார்த்தோம். இஃப் த கால் ரைட்டர்ஸ் ஆர் அன்வைண்டிங் தட் மீன்ஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் பிரைஸ் கோயிங் அப். ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்ட்ரைக் மேல ஓடிஎம் காலை ஆட் பண்றேன் அண்ட் தென் என்ன பண்ணுவேன் 2 ஸ்ட்ரைக் கீழே ஓடிஎம் புட் ஆட் பண்ணுவேன். இப்போ 23,300 இல்லையா? 23,250, 23,200, 23,300 ஓட புட் ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க 4 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க ஆட் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளைனிங் ஹவு திஸ் டூல் ஒர்க்ஸ் நான் வந்து
4 இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அப்ளை சேஞ்சஸ் பண்றேன். ஓகே, இப்போ நான் அப்ளை சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இங்க தெரியுறதா? இங்க பாருங்க, இது வந்து நான் 1 minute சார்ட் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து 5 minutes சார்ட் வச்சேன்னாக்க, ஓகே இப்போ பாருங்க, இங்க 5 minutes சார்ட் நான் வச்சேன்னாக்க, இங்க பாருங்க கலர் தெரியுறதா? இப்போ பாருங்க, இங்க 5 minutes சார்ட் நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க கலர் தெரியுறதா உங்களுக்கு? சிவப்பு கலர், பச்சை கலர், நீல கலர், மஞ்சள் கலர் 4 தெரியுறதா உங்களுக்கு? ஸோ ஒவ்வொரு கலர் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு ரீப்ரசென்ட் பண்றது. ஓகே, இப்போ இதை எப்படி இன்டர்பிரேட் பண்றது நீங்க கேட்டீங்கன்னாக்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ இன் ஸ்லைட்லி ஹையர் ஃப்ரேம் ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, நான் வந்து இப்போ 30 minutes செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது. லெட் மீ கிவ் மீ 1 second. ஓகே, ஸோ இதுவும் ஆக்சுவலி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகே, இப்போ இது என்ன ஆறுதுனாக்க, யூஸ்வலி சே ஒரு கிராஸ் ஓவர் வருது. ஓகே, இப்போ இங்க பாருங்க, பச்சை கலர் வந்து யூ கேன் சே ஸ்ட்ராங்கா கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. தட் இஸ் 23,300 ஓட புட். ஓகே, 23,300 ஓட புட். அண்ட் இங்க பாருங்க மஞ்சள் கலர் பாருங்க. Okay, you can consider this yellow and blue, you can consider, you can say. Okay, yellow வந்து 23,400 ஓட கால் and இது வந்து 23,300 ஓட கால். Okay, what happens is if say இங்க ஒரு காலை நான் ஆட் பண்ணியிருக்கேன், இங்க ஒன்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த கால் வந்து இப்படி வருது. ஓகே, இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம் because you won't be able to understand. இது வந்து நீங்க லைவ் மார்க்கெட்ல 1 minute நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா you might actually be able to figure out, but as of now this will be difficult. Or else let's go and we can say we can change the expiry and let's check whether it works or not. Okay, give me a second. நான் வந்து இங்க எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ சே கொஞ்சம் தூரத்துல உள்ள எக்ஸ்பைரியை நம்ம ஆட் பண்ணோம்னாக்க, இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ஆட் ஒரு ஸ்ட்ரைக் பிகாஸ் லைவா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது எப்படிங்கிறது. இது பாருங்க, இது வந்து 20th June 23,300 ரெண்டும் நான் ஆட் பண்ணிட்டேன், கால் அண்ட் புட். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்ட்ரைக் 23,300 இல்லையா, சே 23 again 500. ஓகே, 1 or 2 strikes out of the money. 23,500 கால் ஆட். எக்ஸ்பைரி வந்து நான் 20th June வச்சிருக்கேன். ஓகே, இப்போ 23,300 இல்லையா, அதுக்கு நான் வந்து சே 23,000 ஓட புட் ஆட். ஓகே, அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சம் தூரத்துல உள்ள எக்ஸ்பைரியோட வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது லோட் ஆயிட்டு இருக்கு. கிவ் மீ a minute. Let's check whether you are able to decode this or not. Okay, லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மீன்வைல் ஐ எக்ஸ்பிளைன் யூ ஹவு திஸ் ஒர்க்ஸ் இஸ். இப்போ இங்க கால் இருக்கு. ஓகே, ஒரு 23,500 கால் இருக்கு, இங்க 23,300 யூ கேன் சே கால் ஆர் புட் எனி. இது வந்து இப்படி வர ஆரம்பிச்சாச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 23,300 கால் இப்படி வருது. ஓகே, கீழே வருது. அண்ட் 23,500 காலும் கீழே வருதுனாக்க அதுக்கு என்ன அர்த்தம்? 23,300 கால் கீழே வருது அண்ட் 23,500 காலும் கீழே வருதுனாக்க மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ்ல அன்வைண்டிங் நடக்கிறதுன்னு அர்த்தம். Okay, even 23,300 call is getting unwinding and even 23,500 call is getting unwinding. That means multiple strikes la unwinding ஆகுது. Okay, multiple strikes la unwinding ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? There is a possibility of strong breakout. Correct? என்ன 23,300 strikeலயும் unwinding ஆகுது and 23,500 strikeலயும் unwinding ஆகுது. But instead of unwinding, okay, instead of unwinding, if it remains stable or say if it moves up, that means strong resistance இருக்கு. இப்போ இங்க பாருங்க. Okay, let us take. Okay, இது வந்து random example. Let us take this as well. இங்க பாருங்க, இந்த ரெட் கலர் என்னது? இங்க பாருங்க, ஒரு புட் ஆப்ஷன். இப்போ புட் ஆப்ஷன்ல அன்வைண்டிங் ஆகுது. ஓகே, புட் ஆப்ஷன்ல அன்வைண்டிங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? there is a possibility that the price might go down. Correct? And இப்போ இங்க பாருங்க மஞ்சள் கலர்ல என்னது இருக்கு? இங்க பாருங்க கால் ரைட்டர்ஸ். இங்க பாருங்க கால் ரைட்டர்ஸ்லாம் இங்க ஆக்டிவ் ஆறாங்க. கேன் யூ see this? 13 June 23,300ல இது பாருங்க, இது மேல போயிட்டு இருக்கு இந்த மஞ்சள் கலர்ல. ஓகே, சோ if call writers are adding their positions, what does that mean again? If the call writers are adding their position, that means the you can say resistance is getting
stronger. If the call rate is unwind, it goes up. Okay, so இது வந்து actually உங்களுக்கு chartல நீங்க 1 minute ஓட chart போட்டு இது வந்து இப்ப live market இல்ல. If you see this in the live market, this will keep on moving. Okay, இது வந்து நான் ரெக்கார்ட் பண்றது வந்து இப்போ 5:30 மணி ஈவினிங்ல. ஸோ நீங்க லைவ் மார்க்கெட்ல இதை போட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நீங்க இப்ப நான் 1 மினிட்ல போட்டிருக்கேன்னாக்க இது வந்து இப்போ கான்ஸ்டன்ட்லி மூவ் ஆகல. ஓகே, இது வந்து லைவ் மார்க்கெட்ல இப்படி கீழே வரும் மேல போகும். ஸோ வாட் யூ கேன் சி இஸ் இப்போ பிரைஸ் வந்து இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ்ல கால் வந்து இப்படி ஆறுது வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பெண்ட் ஆறுது. ஓகே, கீழே வருதுனாக்கா ஓகே, கால் ரைட்டர்ஸ் ஆர் அன்வைண்டிங். இப்போ சப்போஸ் 23,300 காலும் இப்படி வருது, 23,500 காலும் இப்படி வருதுனாக்கா மல்டிபிள் ஸ்ட்ரைக்ல கால் ரைட்டர்ஸ் ஆர் அன்வைண்டிங் தேர் பொசிஷன்ஸ். அண்ட் நீங்க இதை 1 மினிட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட் இப்படி கிராஸ் ஓவர்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரீம் இப்படி கிராஸ் ஓவர். சப்போஸ் இப்போ புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, புட் இஸ் கோயிங் லைக் திஸ் அண்ட் கால் இஸ் கம்மிங் லைக் திஸ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? புட் ரைட்டர்ஸ் இப்படி புட் இப்படி மேல போகுதுனாக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைட்ல போடுறதுனாக்க புட் ஓட யூ கேன் சே திஸ் திங், இந்த லைன் இருக்குல்லையா, அந்த புட்டோட லைன் வந்து இப்படி மேல ஸ்டீப்பா போறதுனாக்க புட் ரைட்டர்ஸ் ஆர் இன்க்ரீசிங். இஃப் புட் ரைட்டர்ஸ் ஆர் இன்க்ரீசிங், வாட் டஸ் தட் மீன்? த சப்போர்ட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ஓகே, புட் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடிதுனாக்க சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருது. கால் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் விழுந்ததுனாக்க ரெசிஸ்டன்ஸ் வீக் ஆகுது. கால் சைட்ல ரெசிஸ்டன்ஸ் கால் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடிதுனாக்க யூ கேன் சே the resistance is getting stronger. Okay, so this is how you can go and check this tool. Okay, actually இது வந்து நீங்க பார்க்கிறது கொஞ்சம் you can say கஷ்டம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இன்ஸ்டெட் ஆஃப் you can say சார்ட்ல உங்களுக்கு பார்க்க பிடிக்கலனாக்கா நீங்க டெஃபினட்டா இங்க வந்து இங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, சார்ட் ஃபார்மேட்ல அது ரொம்ப இதா இருக்கும். ஓகே, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிட்டு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கலாம். இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மல்டி ஸ்ட்ரைக்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ஸ்ட்ரைக் வேணுமோ நீங்க அதை டெஃபினட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க 11th June 15:30 அப்படின்னா இன்னைக்கு 3:30 மணிக்கு 23,250 கால்ல பாருங்க நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவ்னாக்க அன்வைண்டிங் யூ கேன் சே. ஓகே, இங்க பாருங்க எடிஷன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இங்க பாருங்க அன்வைண்டிங் ஆயிருக்கு. கேன் யூ see இங்க குறைஞ்சிருக்கு கொஞ்சம், நம்ம சொல்லலாம் 1,25,000. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 1,21,000 ஆயிருச்சு கால். தெரியறதா? இங்க பாருங்க 3:25க்கு 1125,150. இப்போ 1121 கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம் ஒரு 4 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி இருக்கு. கால் சைட்ல குறைஞ்சதுனாக்க என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் இஸ் கெட்டிங் வீக்கர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இந்த டேபிள் ஃபார்மேட்ல பாருங்க, உங்களுக்கு அந்த கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல பார்க்க வேண்டாம்னா. ஸோ திஸ் வில் பி ஆக்சுவலி பெட்டர் ஃபார் யூ. இப்போ இங்க பாருங்க 23,350 காலும் ஆட் பண்ணியிருக்கேன், 23,250 காலும் ஆட் பண்ணியிருக்கேன். வென் யூ சி அன்வைண்டிங், கிவ் மீ a second, I will mark this. இங்க பாருங்க, when you see unwinding here as well as here. Okay, இப்போ மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ்ல உங்களுக்கு அன்வைண்டிங் தெரியறதுனாக்கா 23,250, 23,350, 23,450 மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ்ல அன்வைண்டிங் தெரியறதுன்னா we can say that okay, the resistance is getting weaker. Okay, and multiple strikes putல உங்களுக்கு அன்வைண்டிங் தெரியுதுன்னா we can say support is getting weaker. Correct? இது வந்து ஆக்சுவலி நான் இப்போ லைவ் மார்க்கெட்ல பண்ணல, அதனால உங்களுக்கு இங்க சேஞ்சஸ் தெரியல. பட் திஸ் டேட்டா வில் கீப் ஆன் மூவிங். ஓகே, இங்க பாருங்க ரீஃப்ரெஷோட ஆப்ஷன் இருக்கு பக்கத்துல. கேன் யூ see இங்க பாருங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேனாக்க இது வந்து எவ்ரி மினிட் இது வந்து ரீஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் டேட்டானா எவ்ரி 5 மினிட்ஸ் யூ வில் கெட் அ ரீஃப்ரெஷ் டேட்டா. எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸ்ல அன்வைண்டிங் நடக்கிறது உங்களுக்கு டைரக்டா தெரியும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரைக்ஸ் வேணுமோ நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க ரேண்டமா பிளாட் பண்ணியிருக்கேன் இதை. ஓகே, ஸோ மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ ஹவு இட் வில் ஹெல்ப் யூ இஸ், இப்போ பிரைஸ் மேல போச்சுனாக்கா ஓகே இந்த ஸ்ட்ரைக்லயும் அன்வைண்டிங் ஆகுது, இந்த ஸ்ட்ரைக்லயும் அன்வைண்டிங் ஆகுது. எங்கெல்லாம் மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ்ல அன்வைண்டிங் ஆயிட்டு இருக்கு, எங்கெல்லாம் மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ்ல எடிஷன் ஆகுது, இதெல்லாம் உங்களுக்கு ஒன் கோல்ல பார்க்கணும்னாக்க யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் திஸ். இங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எது வேணுமோ நீங்க அதை போட்டுக்கலாம். எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸ் வேணுமோ யூ கேன் டெஃபினெட்லி ஆட் அண்ட் யூ கேன் செக் திஸ் அவுட். ஓகே, ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னும் வரப்போற வீடியோஸ்ல நம்ம டெஃபினட்டா நிறைய எல்லாம் போடுவோம். நிறைய வீடியோஸை பத்தி நம்ம ஆல்மோஸ்ட் 80 டூல் இருக்கு. ஸோ வி ஆர் பிளானிங் டு ஷூட் அண்ட் ரெக்கார்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த டூல்ஸ். ஸோ கூடியமானவரை எல்லா வீடியோஸையும் பாருங்க, எந்த வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இட் வில் பி வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் குவான்ட்ஸாப்போட டூல் எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அதுவும் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். நன்றி.